அரசியலுக்கு அண்ணன், சினிமாவிற்கு நான். சண்முக பாண்டியன் அட்ராசிட்டி, இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதிதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தமிழக அரசியல் மற்றும் திரைத்துறையில் மீண்டும் கவனம் ஈர்க்கும் வகையில் சண்முக பாண்டியன் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் கூறிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலுக்கு விஜய பிரபாகரன், சினிமாவிற்கு நான் என்று அவரது கூற்று குடும்ப மரபையும் எதிர்கால திசையையும் வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகின்றது. இந்த கருத்து நேரடியாக அவரது தந்தை, முன்னாள் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் அவர்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. தமிழக அரசியல் மற்றும் சினிமா என இரு துறைகளிலும் வலுவான அடையாளம் பதித்த விஜயகாந்தின் பின் தொடர்பவர்களாக அவரது மகன்கள் தங்களது பாதையை தெளிவாக பிரித்து காட்டுகிறார்கள் என்பதுதான் இந்த கூற்றின் முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. விஜய பிரபாகரன் அரசியலில் தன்னுடைய பங்களிப்பை அதிகரித்து வருகிறார். கட்சி செயல்பாடுகளில் ஈடுபட்டு பொது மக்களுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சிகளில் அவர் தீவிரமாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதே வேளை சினிமா துறையில் சண்முக பாண்டியன் தனது திறமைகளை நிரூபிக்க முயற்சி செய்து வருகிறார். திரையுலக விமர்சனங்கள் பார்வையில் இந்த வகையான பொறுப்பு பங்கீடு ஒரு திட்டமிட்ட அணுகுமுறையாக பார்க்கப்படுகின்றது. குடும்பத்தின் செல்வாக்கை இரண்டு துறைகளிலும் நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. ஆனால் சினிமாவில் வெற்றி பெறுவது எளிதல்ல. ரசிகர்கள் தற்போது புதிய கதைகள், வித்தியாசமான நடிப்பு மற்றும் தரமான திரைக்கதை ஆகியவற்றை எதிர்பார்க்கின்றனர். இதை கருத்தில் கொண்டு சண்முக பாண்டியன் தனது கதை தேர்வில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அதேபோல அரசியலில் விஜய பிரபாகரன் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவது, நிலையான அரசியல் அடையாளத்தை உருவாக்குவது போன்ற சவால்கள் அவரை எதிர்கொள்கின்றன. இந்த சூழலில் அரசியலுக்கு விஜய பிரபாகரன், சினிமாவிற்கு நான் என்ற ஒரு வரி சாதாரண கூற்றாக இல்லாமல் எதிர்கால திட்டத்தின் ஒரு சின்னமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இது விஜயகாந்த் குடும்பத்தின் அடுத்த தலைமுறை தங்கள் பாதையை எப்படி வடிவமைக்க போகிறார்கள் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு என்று கூறலாம். சண்முக பாண்டியன் மேலும் தொடர்ச்சியாக திரைப்படங்களில் நடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அதிகப்படியான திரைப்படங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல கதைகளுடன் கொடுக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. மதுரை வீரன், படைத்தலைவன் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் மக்களால் பெரிதாக பேசப்பட்டது. சகாப்தம் இவருடைய முதல் திரைப்படமாக இருக்கின்றது. கொம்புச்சிவி இறுதியாக வென்று ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது என்றுதான் கூற வேண்டும். தியேட்டர்களிலும் நன்றாக ஓடி வருமானத்தை ஈட்டியது. அதே நேரத்தில் ஓடிடி தளத்திலும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்ததாக அந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் கூறியிருக்கின்றார்கள். நட்டமில்லாமல் லாபத்தை குறிவைத்து அந்த திரைப்படம் முடிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இதை போன்று திரைப்படங்களை தேடி மேலும் கதைகளை மிகச் சரியாக அறிந்து அந்த திரைப்படங்களில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களுடைய ஆர்வமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜய பிரபாகரன் அவர்கள் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் பகுதியில் போட்டியிடுகிறார் என்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், விருதுநகர் பகுதியெல்லாம் தேமுதிகவின் கோட்டை என்று கூறலாம். அந்த அளவிற்கு அங்கே விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மவுசு இருந்ததாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த தொகுதியில் எல்லாம் தேமுதிக கடந்த காலங்களில் வென்றதாக தான் வரலாறு இருக்கின்றது. அந்த தொகுதிகளை தேர்ந்தெடுத்து நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் நிறுத்தி இருப்பதால் நிச்சயமாக அவர் அந்த தொகுதியில் மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக மக்களால் பார்க்கப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியன் மேலும் விஜய பிரபாகரன் இருவரும் நிச்சயமாக திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் ஒரு மாபெரும் சகாப்தங்களாக நம்ம கேப்டன் அவர்களுக்கு உருவாகி நிற்கின்றார்கள். இவர்களுடைய வெற்றி பயணம் தொடர்ச்சியாக இருக்கட்டும் என்பதை கூறிக்கொண்டு இதுபோன்ற நல்லதொரு காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றன. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.